You a dangerous girl, those eyes looking up at me. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிறுவாபுரி vlog தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி 2 வீக்ஸ் சிறுவாபுரி போய் வீடியோ போட்டுட்டோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. இது 3rd வீக் ஆஃப் சிறுவாபுரி. நம்ம வெற்றிகரமாக 3rd வீக் சிறுவாபுரிக்கு போகிறோம். அந்த வீடியோ தான் இதில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்களும் இது மாதிரி சிறுவாபுரிக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இந்த வீக்குமே வண்டியில் தான் போக போகிறோம். நம்ம இது வரைக்கும் 2 வீக்ஸுமே வண்டியில் தான் போயிட்டுருக்கோம். இது 3rd வீக். 3rd வீக் இன்னும் 3 வீக்ஸ் இருக்குது. மொத்தம் 6 வாரம் போகலான்னு இருக்கோம். எல்லா வீக்ஸுமே விலாக் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் மறக்காமல். ஸோ இது 3rd வீக் தான். ரோடெலாம் மார்னிங் நாங்கள் ஒரு 7:30க்கு கிளம்புனோம். 7:30 கிளம்பி அங்கே நாங்கள் ஒரு 8:30க்கு ரீச் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் 1 hour ட்ராவல். 1 ஹவருமே வியூஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது ஆல்மோஸ்ட் சிட்டி கிடையாது, கொஞ்சம் உள் சைடு இருக்க மாதிரி இருக்கும், கிராமம் சைடு. ஸோ சிவாபுரி கொஞ்சம் உள்ளே இருக்கிறனால கொஞ்சம் 1 hour ஆகுது ட்ராவல் பண்ண. மற்றபடி வியூஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் போகலன்னா இது ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. நாங்கள் கோயிலுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். கோயிலுக்குள்ளே ரீச் ஆகும்போது நான் எடுத்துகிட்டு போய் வண்டியை ஓரமாக பார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த பக்கம் நடந்து போகும்போது ஒரே கூட்டமாக இருந்துச்சு. என்னடா இது ஒரே கூட்டமாக இருக்காதுன்னு சொல்லி நான் சும்மா அப்படியே போயிட்டேன். போயிட்டதுக்கப்புறம் நிறைய காய்கறிஸ்லாம் இந்த சைடு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க காய்கறி எல்லாமே அவங்க சொந்தமாக தோட்டத்தில் விளையிறது தான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் காய்கறி வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இங்கே காய்கறி வாங்கி ரேட்டுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ரொம்ப ஹையாலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியே இருக்கும். நம்ம கோயம்பேடுலேருந்து வாங்கிட்டு போகிறத விட இங்கே வாங்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். தென் நாங்கள் கோயிலுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். கோயிலுக்குள்ளே ரீச் ஆகிட்டோடனே நாங்கள் ஒரு கடையில் எப்போவுமே ரெகுலராக வாங்குவோம். அந்த கடை எங்கடா காணோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2-3 வாட்டி தேடிக்கிட்டு இருந்தோம். தேடினதுக்கப்புறம் அந்த கடையை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு மாலையும் வாங்கிட்டு அவங்க கொடுத்தாங்க. நாங்கள் இந்த மாலை எவ்வளோ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். தென் விளக்கு வாங்கிட்டு மாலையும் வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். கோயிலுக்குள்ளே போய் பார்த்தா நான் போன வாட்டி செகண்ட் விலாகில் பார்த்துருப்பீங்க. விளக்கு இங்கே வைக்கலாம் அங்கே வைக்கலாம்னு கொஞ்சம் நேரம் முழிச்சிக்கிட்டு இருந்தேன். விளக்கு எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த ப்ராப்ளம் எனக்கு இந்த வாட்டியும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு பேக் சைடில் போய் நம்ம ஏற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைடில் போய் ஏற்றலான்னு போனால் கோயில் ஃபுல்லாகவே க்ரௌடாக இருந்தது. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது இவ்வளோ க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றுவிட்டேன். கொஞ்ச நேரம் சரி சுற்றி பார்த்தேன். என்ன விஷயம்னா ஸ்கூல்ஸ்லாம் லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. விட்டுட்டாங்க ஆல்மோஸ்ட் 24லேருந்து. ஸோ எல்லாருமே செவ்வாய்க்கிழமை கோயில் வந்துட்டாங்க. கோவிலில் அவ்வளோ கூட்டத்தை சொல்லவே முடியாது. உங்களுக்கே இந்த வீடியோஸில் பார்த்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போகும்போது அப்படியே பாதி காலியாக இருக்கும். அப்படியே உள்ளே ஸ்வைங் போயிட்டே இருப்போம். போயிட்டே இருந்ததுக்கப்புறம் நம்ம இது வர மாதிரி இருக்கும். கூட்டம் அங்கேருந்து இங்கே வரைக்குமே நிற்கிது, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நின்றுட்டு என்ன பண்ணுறது, எப்படின்னாலும் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். நின்று கொஞ்சமாக நாங்கள் போகிறதுக்குள்ளே நாங்கள் 8:30க்கு ரீச் ஆனோம். பட் ரிட்டன் நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியே வரத்துக்கு 11:30 ஆகிடுச்சு. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தாலே புரியுதா, உங்களுக்கே தெரியுதா? நிறைய கோள் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலாம், போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு எதுவுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரொம்ப நல்லா தெரியும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு. எனக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 100 டிக்கெட்டும் கூட்டமாக இருக்குது, 50 டிக்கெட்டும் கூட்டமாக இருக்குது, ஃப்ரீ அதுக்கு மேலே கூட்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம ஃப்ரீலேருந்து போயிட்டு வந்தோம்னா ரொம்ப லேட் ஆகும். நம்மளால் ரீச்சே ஆக முடியாது அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறது,
போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 50 டோக்கனில் போய் நாங்கள் நின்றுட்டோம். நின்ட்டதுக்கப்புறம் சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆனால் கூட பரவாயில்ல நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் லைனில் நின்றுக்கிட்டேன். லைனில் நின்றுட்டுருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு ஆண்டி கூப்பிட்டு விபூதி வச்சு விட்டாங்க. என்னன்னு தெரியல, அவங்க எல்லாருக்கும் வச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. மேபி அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்து தான் அவங்க வச்சு விடுவாங்க போல. பட் நான் அமௌண்ட் கொடுக்காம எனக்கு வச்சு விட்டாங்க. ரொம்ப நன்றிகள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிட்டேன் அவங்கக்கிட்ட. எனக்கு இது மாதிரி என்னை ஒருத்தவங்க ஆசீர்வாதம் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அது பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து உள்ளலாம் வந்து ரொம்ப இதுவாலாம் இல்லை, கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இந்த பக்கம் ஸ்கேன் பண்ணாங்க எங்கள் டிக்கெட்டை. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் எங்களை அனுப்பி விட்டுட்டாங்க. நான் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளம்பி நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். போயிட்டு அங்கே ஃபுல்லாக தண்ணி குடிக்குவாங்க எப்போவுமே, அதுக்காக இங்கே தண்ணி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அன்றைக்கி மழைனால அவ்வளோவா யாருக்குமே தண்ணி ப்ரொவைட் பண்ணலை. ரூ. 100 டிக்கெட் வந்து நகரவே இல்லை. அப்படியே அந்த இடமே காலியாக இருந்தது. எதுக்கு அங்கே காலியாக இருந்தது எனக்கே தெரியல. தென் வந்து நான் வந்து கோயிலை சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். கோயிலை வந்து சுற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நம்ம எல்லாமே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் டாடியும் வந்து கோவில் ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். இங்கே இருக்க அங்கிள்லாம் வந்து ஏற்கனவே ஏற்றின விளக்கெல்லாம் வந்து அணைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இது மாதிரி இந்த விளக்கேற்ற கொடுத்தா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே ஏற்றினவங்கக்கிட்ட அறிவு இருக்கா அவனுக்கு, நான் சொல்லிட்டு தானே இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருந்தாரு. அவங்க வந்து நிறைய பேர் ஆனாலுமே வந்து கடவுள்கிட்ட வேண்டி ரொம்ப அழுது அப்படி இப்படின்னு சொல்லி விளக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த சைடு வந்து ஏற்கனவே வெளியேருந்து ஏற்றிட்டு வந்துட்டு உள்ளே வந்து நம்ம ஏற்றினா வேலைக்கு ஆகாது, வெளியே தான் நமக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியேருந்து ஏற்றிட்டு உள்ளே வந்துட்டேன். அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தென் வந்து இங்கேருந்து எல்லா இதுவுமே வந்து நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். உள்ளே இருக்க சாமி ஃபுல்லாக பார்த்துட்டு தென் வெளியே போகிறதுக்குமே அவ்வளோ கூட்டமாக இருந்தது. நான் இது வெளியே போகிறதுக்காக நின்றுக்கிட்டு இருந்தேன். வெளியவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறாங்க. உள்ளே சாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு சாமியோட அலங்காரம் வந்து எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம சாமியெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது, ஸோ அதனால் நான் எதுவுமே எடுக்கல. அதனால நான் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே கிளம்பிட்டேன். வெளியே போகிற இடமே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது. இது வெளி படிக்கட்டு தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தோன்னே வெளி படிக்கட்டுமே மழைனால வெளியே வேறு நான் உள்ளே வந்து நின்றுட்டுருக்கேன். அவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. மழை பெஞ்சா நிறைய பேர் நினச்சிட்டு நிறைய பேர் வந்து லைன்லேயே நிற்க முடியாமல் இருந்தது. பட் அந்த லைனுமே கொடை வச்சுட்டு நிறைய பேர் நின்றாங்க. ஒரு வழியாக நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக காய்கறி கடை, நாங்கள் வரும்போதே பார்த்தோம் அதே காய்கறி கடை தான் இங்கே ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வந்து அந்த காய்கறி கடையுமே தாண்டி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து இது 3வது வாரமாக சிராபுரி போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் இது மாதிரி வந்து ஏற்கனவே போய் முடிச்சிட்டிங்க இல்லை போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே வந்து அதே மாதிரி நிறைய கடைகள் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. இங்கே வந்து இங்கே கூட்டம் தான், ஆனால் தாங்கலை, ஏன்னு தெரியல. இந்த வாட்டி இவ்வளோ இதுவாக இருந்தது. நான் நினச்சேன் ஏதாவது ஒரு அக்கேஷனாக இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது இன்றைக்கி வந்து ஸ்கூல் பசங்க லீவு, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு லீவுன்னு சொன்னோடனே ஃபேமிலியாக கிளம்பி இந்த இடத்துக்கு தான் வந்துடுறாங்க போல். என் கூட அந்த ஆண்டி வந்து என்னை வந்து அனுப்புறதுக்கே மனசே வரல. அவங்க வந்து இது மாதிரி கூட்டத்தில் வந்து நசுங்கி இதுவாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கும் நம்ம வந்து இந்த நேரத்தில் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். தென் வந்து வெளியே வந்துட்டு கோவில் வியூலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கோவில் வந்து இங்கே பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ளாக் வேறு தொங்கிட்டுருக்கு. அது ஏன் தொங்குதுன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நான் வந்து கோயில் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் குங்குமம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்னாப் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸ்னாப் போட்டுக்கிட்டதுக்கப்புறம் என்னோடய வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, வண்டி எடுத்தால் தான் நம்ம கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்லி நான் வண்டியை தேட ஆரம்பித்தேன். வண்டியை தேடலாம் ஆரம்பிக்கல, வண்டி எடுக்கிறதுக்கு அங்கே போயிருந்தேன். அங்கேருந்து ஆட்டோக்காரங்க வேறு இங்கெல்லாம் வண்டி விடாதீங்க, வண்டி இதுவாகும் அதுவாகும், வண்டி ஓடிச்சிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு புரியவே இல்லை. ஆல்ரெடி வந்து பஸ்ஸு உள்ளே வராமல் ஆட்டோ கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வண்டியும் உள்ளே வரக்கூடாதுன்னு பிளான் போடுறாங்களா என்ன கதைன்னு எனக்கு புரியலை. காருமே உள்ளே போகிற அலோடு இல்லைன்ற மாதிரி பண்ணிட்டாங்க.
ஸோ வந்து எல்லாருமே வந்து அந்த இடத்துல இறங்கி ஆட்டோ தான் பிடிச்சிட்டு போகிறாங்க. ஆட்டோக்காரனுக்கு தான் வாழ்வுன்ற மாதிரி இருக்குது சிலாபுரியை பொறுத்த வரைக்குமே. இது எதை பேஸ் பண்ணி எதை வச்சு பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் சொல்லுங்கள். ஃபுல்லாகவே ஆட்டோக்காரங்களோட அராஜகன்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து போய் என் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்னாப்பு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்னாப் எடுத்துகிட்டு கோயிலுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக ஷோ ஆகும். இன்னும் ஷோ ஆகாது. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய்.